நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. பேர் என்ன? ராஜதுரைங்க. என்ன படிச்சிருக்க? படிக்கலைங்கய்யா. ஏன் படிக்கல? முருகன் கடையில் எத்தனை வருஷமா வேலை செய்யற? 3.5 வருஷம் இருக்குங்கய்யா. எவ்வளோ சம்பளம் கொடுப்பான்? சொல்லு. அப்பப்போ எதனா கொடுப்பாரு. தீபாவளி, பொங்கல், திருவிழான்னா துணி எடுத்து கொடுப்பாரு. அவ்வளோதான். முருகன் ஏன் கல்யாணம் பண்ணிக்கல? அவர் 4-5 பொண்ணு பார்த்தாரு, எதுவுமே அமையல. அப்புறம் அந்த வாத்துக்கூட்டத்து பொண்ணு வள்ளிய ஆசைப்பட்டாரு. அந்த பொண்ணு செத்த உடனே சோகத்தில் கல்யாணம் பண்ணிக்கல, அப்படியே இருந்துட்டாரு. அடிக்கடி வெளியூர் போவானா? போவாருங்க. வீட்டு கேஸ் விஷயமா அடிக்கடி திருநெல்வேலி போயிட்டு வருவார். அப்புறம் சிங்கப்பூர், மலேசியா போகிறதுக்கு மெட்ராஸ் போவார். பாய் ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாரு. வசதியானாலா? பார்த்தா ஒரு நாள் 500-1000ன்னு வச்சுருப்பாரு. 2 ரூபா கேட்டால் கூட கையில் 10 ரூபாயா கொடுப்பாரு. திடீர்னு சில சமயம் என் கையில் இருக்கிற காசெல்லாம் பிடிப்பாரு. தண்ணி போடுவானா? தினமும் தண்ணி போடுவாருங்க. பொம்பளை சவகாசம் பக்கத்து வீட்டில் இது மாதிரிலாம் செவிரேறு குச்செல்லாம் போயிருக்காருங்க. கூட யார் யார் தண்ணி போடுவாங்க? இந்த அட்ரஸ் சித்தப்பா, மறுப்பு கோயந்த. யார்கிட்டயாவது தகராறு பண்ணிட்டு இருந்தானா? சொல்றா, ஏன் பயப்படுற? பட்டாளத்தார் பையன் நல்ல சிவம், அவருக்கும் இவருக்கும் தான் தகராறு. அண்ணன் வந்து அவரை வெட்டிடுவேன் குத்திடுவேன்னு சொல்லி மிரட்டுவார். அவரும் அதே மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாரு. ரொம்ப நாள் பார்க்க 2 பேருக்கும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி குளத்துக்கரையில் கோமதி, பந்தா, மறுப்பு 3 பேர் ஒரு ஆளை போட்டு தள்ளணும்னு பேசிட்டு இருந்தாங்கன்னு சொன்னீங்க. முருகன் ஒரு கத்தி வச்சுட்டு இருந்தான். அந்த விஷயத்தை பற்றி கோமதிக்கிட்ட விசாரித்தேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னான். ஐயா, அப்பவே சொன்னல, அவர்கிட்ட சொல்லாதீங்கன்னு. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்னு சொன்னா கோமதி என்ன வெட்டிடுவாருங்கய்யா. ஐயா என்னய்யா? ஐயா ஏன்டா பயப்படுற? நான் இருக்கேன்ல. சரி, யார் முருகனை கொண்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்? ஐயா, அன்னைக்கு குளத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது 2-3 பேர் அவரை மதுரையிலேருந்து வந்து பார்த்தாங்க. புதுசாக இருந்தாங்க. அவங்க தான் கொண்டு இருப்பாங்களா? அவங்களாவும் இருக்கும். இல்லையா, மறுப்பு தான் கொண்டு இருக்கணும். மறுப்பா? ஏன்? ஐயா, ஒரு நாள் சூதாடி சித்தன் டீ கடைக்கு வந்து இயேசுநாதர் கூடவே இருந்து அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் மாதிரி நீ ஒருத்தனை கூடவே இருக்க வச்சு பாலூத்தி வளர்த்திக்கிட்டு இருக்க. உன்னை ஒரு நாள் அது கொத்தாம விடாது. மறுப்பு கோயந்த வந்து டீ காப்பி எதுவும் சாப்பிட மாட்டாரு. பால் தான் குடிப்பாரு. காசும் கொடுக்க மாட்டாரு. இருந்தா கூட பந்தா வந்து அவருக்கு தான் பால் வைத்தாரு. அவர் தானே பாம்பு கொத்திட்டாரு. சித்த சொன்னது சரியா போச்சு. சரிங்க. என் மேல உயிரை வச்சிருக்கிற அண்ணனை பார்க்க வந்தேன். இப்ப என்ன வேணுங்கிறீங்க? என் அண்ணனை பார்க்க கூடாது, அவ்வளவுதானே? கோயில் சொத்தை மாத்தி கொடுக்கற வரைக்கும் நான் என் அண்ணனை பார்க்க மாட்டேன். என் அப்பாவை பார்க்க மாட்டேன். அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். ஆனா என் அண்ணனை மட்டும் அவமானப்படுத்தாதீங்க. அண்ணாமலை, அண்ணாமலை,
என் அண்ணனை அவமானப்படுத்தாதீங்க. என் அண்ணனை அவமானப்படுத்தாதீங்க. நான் செத்தா கூட என் பொண்ணை என் வீட்டு வாசப்படியை மிதிக்காது. சாப்பிடவா அண்ணாமலை? அண்ணா உன்னை திட்டிடுச்சுன்னு தானே நீ வந்து சாப்பிடாம இருக்க. அண்ணனுக்கு பதிலாக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நீ வந்து சாப்பிடு. நீ உன் வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு அண்ணா உன்கிட்ட சத்தியம் வாங்கிடுச்சுல்ல, அதானே நீ கோவமா இருக்க. பேச அண்ணாமலை. இந்த வீட்டில் நீ மட்டும்தான் என்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்க. இப்போ நீயும் என்கிட்ட பேசலன்னா நான் யார்கிட்ட பேசுவேன்? எங்கள் அண்ணன் கோவமா இருக்கும்போது நான் ஆடுறாராமான்னு ஆடுவேன். எங்கள் அண்ணன் உடனே சிரிக்கும். நான் அந்த மாதிரி செய்யிட்டா? குட்டி கர்ணம் போட்டா தப்பு கர்ணா? அண்ணாமலை, எங்கள் அண்ணன்கிட்ட கோச்சுக்காத அண்ணாமலை. அம்மாக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறி நீ எங்களெல்லாம் விட்டுட்டு உங்கள் வீட்டுக்கே போயிடுவியா? நான் போக மாட்டேன். உங்க அம்மாவுக்கு நான் கொடுத்த சத்தியத்தை மீறி இனிமே என் அப்பா அண்ணனை நான் பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன். என் அண்ணன் கோயில் சொத்தை என் பேருக்கு மாத்தி தரேன்னு சொல்லி உங்க அம்மாக்கு வாக்கு கொடுத்துருக்காரு. அதை நிறைவேற்றுற வரைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன். தமிழரசி, ஏய், இங்க எங்க வந்த? எப்ப வந்த? இப்பதான் ஒரு 3 மணிக்கு வந்தேன். ஸ்டேஷனுக்கு வர்றது இல்லைன்னா ஃபோன் பண்ண வேண்டியது. இல்லைண்ணே, பஸ்ல வந்தேனா, அதனால ரொம்ப டயர்டா இருந்துச்சு. நேரம் இங்க வந்து படுத்து தூங்கிட்டேன். ஆமா, உன் கூட ஒரு சொதப்பல் கான்ஸ்டபிள் சுத்திட்டு இருப்பானே, எங்க அவன்? ஒரு டீ வாங்க சொல்லான்னு ஆளே காணோம். சரி வா, குளிச்சுட்டு ஹோட்டலுக்கு போலாம். குளிக்கலாம் வேண்டாம், இப்பயே கிளம்பலாம். நல்ல சிவ நகை கடைக்கு பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்குல்ல, அன்னைக்கு நான் வந்தப்ப கூட நீ கூட்டிட்டு போனல, நல்ல சிவ இப்போ வந்துருப்பாருல்லண்ணே. அங்க சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கும், சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், நல்ல சிவத்தை பார்த்த மாதிரியும் இருக்கும். வா கிளம்பு கிளம்பு. இப்போ எதுக்கு வந்த? உன்னை பார்க்கதான். போய் சொல்லாத. பாரு, உன் போலீஸ்கார வேலையெல்லாம் நீ என்கிட்ட வச்சுக்காத. நான் உன் தங்கச்சி. ஏன் அண்ணன் தங்கச்சி பாசனா அந்த தவசிக்கும் அண்ணமலைக்கு மட்டும்தான் இருக்கணுமா? இந்த அன்பழகருக்கும் தமிழரசிக்கும் இருக்க கூடாதா? நான் உன்னை தானே பார்க்க வந்தேன். போதும், உன் பாசத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். காதுல பூ சுத்தாத. சரி, பாரு, நம்ம செத்து போன அப்பா மேல சத்தியமா சொல்றேன், நான் உன்னை தானே பார்க்க வந்தேன். நான் நம்ப மாட்டேன். சரி, செத்து போனவங்களை தான் நம்ப மாட்டேன். உயிரோட இருக்கிற உன் பொண்டாட்டி என் அண்ணி, அவங்க மேல சத்தியமா உன்னை தானே பார்க்க வந்தேன். எனக்கு சத்தியத்து மேல நம்பிக்கை இல்லை. உண்மையை சொல்லு. நீ நல்ல சிவத்தை தானே பார்க்க வந்த? நீ அவனை பார்க்க கூடாது. ஏன்? ஊர்ல பந்தா முருகன் செத்துட்டான். அவன் கேஸை நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஒருத்தர் விரும்புறது எனக்கு நல்லா தெரியும்.
அவன் நல்லவன்றதுனால தான் நான் இவ்வளோ நாள் பேசாமல் இருந்தேன். இப்போ சந்தேக லிஸ்ட்ல அவன் பேர் இருக்கு. நீ அவனை பார்க்கக்கூடாது. அப்ப நீ மட்டும் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு பார்க்க போற? ஒரு போலீஸ்கார மனசுல என்ன இருக்குன்னு வெளியே சொல்ல முடியாது. சந்தேகப்படுற ஆள் குற்றவாளி இல்லைன்னு அவாய்ட் பண்ண முடியாது. அப்படி பண்ணா உண்மையான குற்றவாளியை மிஸ் பண்ணிடுவோம். அப்ப நான் அவரை பார்க்கவே போக கூடாதா? அன்பழகன் தங்கச்சி நல்ல சிவத்தை விரும்புறா. அதனால அன்பழகன் நல்ல சிவத்தை வெளியே விட்டு வச்சிருக்கான்னு என் பேர் கெட்டு போயிடும். இது மெட்ராஸ் மதுரை மாதிரி பெரிய சிட்டி இல்ல, சின்ன கிராமம். வதந்தி பரவிடும். என் பேர் எனக்கு ரொம்ப முக்கியம். புறப்படு. சரி சரி, அவர்கிட்ட கொடுக்க சொல்லி உனக்கு லெட்டர் அனுப்புனேனே, கொடுத்தியா? இன்னும் கொடுக்கல. வேகப்படுறது அவ்வளோ நல்லதில்லை. நிதானமாக யோசி. அடுத்த வாட்டி மீட் பண்ணும்போது கொடுக்குறேன். கண்டிப்பா கொடுக்கணும். அதுக்கு அவர் பதில் லெட்டர் போடணும். போடல நான் மறுபடியும் இதே மாதிரி வந்து உட்காந்துருப்பேன். சரி புறப்படு. கதவு தர ஃபேஸ் வாஷாவது பண்ணிட்டு போறேன். இல்லை கிளம்பு. ஐயா நல்ல சிவம், நீ நகை கடைக்கு போறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு போ. ஏன்னா கோயில் சங்கு திருவிழா நின்று போச்சு இல்லையா? அதனால சிதம்பரம் கோயிலுக்கு தாக்கீது அனுப்பணும். நெல்லையப்பர்கிட்ட என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு கேட்டு அது பிரகாரம் செஞ்சிடு. இதுவாக இருந்தாலும் சாப்பிட்ட அப்புறம் பேசுவோம். முதல்ல சாப்பிடுங்க. அதுக்கு இல்லையா, இந்த முக்கியமான வேலைகளை பார்க்கறதுக்கு எனக்குன்னு ஒரு நம்பிக்கையான ஆள் வேணும் இல்லையா? அதனால தான் உங்ககிட்ட சொல்றேன். பாரு பாரு. அப்பா சாப்பிட்றீங்களா? எதுக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் இப்போ பேசிக்கிட்டு? எது தேவையில்லாத விஷயங்கிற? யார் அவன்? வயசான காலத்தில் எல்லா பொறுப்பும் என் தலையில விழுந்திருக்கு. நான் தானே எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ பாரு, பேங்க்குக்கு போகணும். மில்லில் துணி அப்படியே தேங்கி கிடக்கு, அதை சீக்கிரத்தில் பைசல் பண்ணணும். தோட்டத்தில் காய் அறுக்காமல் இருக்கு, அதை ஆளை பார்த்து அறுக்க சொல்லணும். இந்த கணக்கு போல வேற 4 நாளாக ஆளை காணும். என்ன பண்ணுறது? எல்லாத்தையும் நான் தானே பார்க்க வேண்டியிருக்கு. சரி இல்லை சின்ன வேலை, நீ கூட படிக்கிறேன்னு புஸ்தகம் கையுமா அலைஞ்சிட்டு இருக்காத. அப்பப்போ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அண்ணன் நல்ல சிவத்திட்ட போய் வியாபாரத்தோட நெளிவு சுழிவுகளெல்லாம் கற்றுக்க. நான் இருக்கிற வரைக்கும் தான் இதெல்லாம் உனக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். நான் போய் சேர்ந்துட்டேன்னா அப்புறம் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு நாதியும் இருக்காது. அப்பா ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? இப்போ என்ன ஆயிப்போச்சு? நீங்க 100 வயசு வாழ போறீங்க. சாப்பிடுங்க. அடடே வாயா, வா உட்காந்து சாப்பிடு. வேண்டாண்ணே. அட உட்காரியா. என்ன 2 3 நாள் அழகணும்? மனசு சரியில்லைண்ணே, அதான். என்னைக்கு தான் உனக்கு மனசு சரியா இருந்திருக்கு? உட்காந்து சாப்பிடுவா. நான் சாப்பிட்றேண்ணே. உங்களை பார்க்க அன்பழகன் வந்திருக்காரு. யாரு, இன்ஸ்பெக்டரா? ஆமாண்ணே. சரி சரி சாப்பிடு, நான் போய் பார்க்குறேன். சாப்பிட்றேண்ணே. பந்தாமுருகன் கொலைகேஸ் விஷயமா விசாரிக்க வந்திருக்காரு நினைக்கிறேன். என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் சாப்பிட்றேன். சரி, நான் போய் பார்க்குறேன். வாங்க அன்பழகன். வணக்கம். உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். இவ்வளோ பிரச்சனை இருந்தும் நல்லா இருக்கியா நண்பா விசாரிக்கிறீங்களே. நம்ம அண்ணாமலைக்கு இப்படி ஒரு வேதனை வந்திருக்க கூடாது. பிள்ளைங்களை பத்திட்டு நான் தான் இப்போ வேதனைப்பட்டு இருக்கேன்.
அவங்களுக்கு என்ன, எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்காங்க. அதுலயும் அண்ணாமலை ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அதான் சர்வசாதாரணமா என்னையே விட்டு விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டா. சார் வருத்தப்படாதீங்க. தவசி எங்க? தவசி வெளியே போயிருக்காருங்களா? ஆமா, எங்க போயிருக்கான்னு தெரியல. ஓ, என்ன விஷயம் சொல்லுங்க. வாடகை கொடுக்கறதுக்கு நெல்லையப்பர் வீட்டுக்கு போயிருந்தேன். நீங்க சொன்னதுனால அவர் வாங்க மாட்டேன்றாரு. என்னால வாடகை கொடுக்காம இருக்க முடியாது. ரொம்ப தர்ம சங்கடமான விஷயம். அதான் தவசியை கூட்டிட்டு போய் வாடகை கொடுத்துடலாமே. அட, இதுக்கு எதுக்கு தவசி? தம்பி நல்ல சிவா, கொஞ்சம் இங்க வந்துட்டு போ. வாங்க சார். நீ அன்பழகனை கூட்டிக்கிட்டு நெல்லையப்பர் வீட்டுக்கு போ. வாடகை வாய்க்க சொல்லு. தம்பி சுயமரியாதை இயக்கத்தை சேர்ந்தவர், அதனால வாடகை கொடுக்காம அங்க இருக்க மாட்டாரு. நீ கூட்டிட்டு போ. போலாமா சார்? இன்னைக்கு வேண்டாம் சிவம், நாளைக்கு ஸ்டேஷன் வாங்க, அங்கிருந்து போலாம். இந்தாங்க லெட்டர். என்னது, தபால்காரன் எங்க வீட்டுக்கு வந்த லெட்டரை உங்ககிட்ட கொடுத்துட்டானா? இல்ல, என் தங்கச்சி சிவத்துக்கு லெட்டர் போட்டிருக்கா. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். தங்கச்சி லெட்டர் எழுதுனா அது அண்ணங்காரன் கொண்டு வந்து கொடுக்குறது. காலம் கெட்டு போச்சு, என்ன செய்யறது? நீங்க வீட்டில் இல்லைன்னு சொன்னாங்களா? நான் இருக்கிறதும் ஒண்ணு, இல்லாததும் ஒண்ணு. இருந்து என்ன சாதிக்க போறேன்? யாரை வச்சு காரியம் சாதிக்கணுமோ அவங்கள வச்சே சாதிச்சுக்கணும். தப்பு சார், ரொம்ப தப்பு. சித்தா, சங்கு திருவிழா நடந்தே ஆகணும். அது அண்ணாமலையால தான் நடத்தி வைக்க முடியும். இப்ப அவ ஒத்துக்க மாட்டா. அதுக்கு என்னால முடிஞ்ச உதவிய செய்யறேன் தாயி. நீ பிரதி சித்து வழியா அவ மனசுக்குள்ள ஆக்கிரமிச்சு இந்த காரியத்தை செய்ய வைக்கணும். செய்வியா? செய்யறேன் தாயி, செய்யறேன்.
அண்ணாமலை ஒவ்வொரு நாளும் உனக்கு புது புது எதிரியா உருவாகிக்கிட்டே இருக்காங்க. தூங்குறியா? தூங்கு. இனிமே நீ நிம்மதியா தூங்க முடியாது. நீ தூங்குறதெல்லாம் பொய் தூக்கம்தான். நீ தூங்குனாலும் நான் தூங்க மாட்டேன். முழிச்சுக்கிட்டே இருப்ப. என்ன, நான் உனக்கு காவக்காரன் தாயி. ஏய் பாரு, எதுக்காக அந்த கருப்பு சட்டக்காரனுக்கு அடிக்கடி பணம் கொடுத்துக்கிட்டு இருக்க? இத பாரு கோமதி, சும்மா சம்சாரிக்காண்டா. நீ வீட்டுக்கு மறுபடியும் நைட்டு வர காரணம் ஆறானு அறியல. நான் தாங்கிறத நீ மறந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். என்ன மிரட்டுறியா? அதே, நீ பட்டாளத்தாரோட மகன்னு காந்திமதி அம்மா கிட்ட பறஞ்சேன்னு வச்சுக்கோ. காந்திமதி அம்மா வள்ளியம்மையோட வாழ்க்கை கூட நோக்காத்து நின்ன வீட்டை விட்ட புறத்த அனுப்பும். இதா நோக்கு கோமதி. நினக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கிறது, அடிக்கடி தென்காசிக்கு போறது, இதெல்லா விஷயமும் ஈ பார்கவிக்கு நன்னாயிட்டு அறியும். அது மறக்காண்டா. இத நோக்கு, நம்மள 2 பேருக்கும் பொதுவான விரோதி அண்ணாமலை தான். அண்ணாமலைய ஈ வீட்டை விட்டு எங்கன புறத்த அனுப்பான்னு நீ நன்னாயிட்டு யோசி. அவளு போயெங்கில் உலகநாதனை வேகமாயிட்டு ஏமாத்திடலாம். அது இல்லாது சும்மா சம்சாரிக்காண்டா. அண்ணாமலைய எத்தனை சீக்கிரம் வீட்டை விட்டு புறத்த அனுப்ப முடியுமோ அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணு. போ. பட்டாளத்தாரோட மகன்னு காந்திமதி அம்மா கிட்ட பறஞ்சேன்னு வச்சுக்கோ. காந்திமதி அம்மா வள்ளியம்மையோட வாழ்க்கை கூட நோக்காத்து நின்ன வீட்டை விட்ட புறத்த அனுப்பும். வேகமா ஓட்டியா? உனக்கு என்ன மனசுல ரிக்ஷாக்கார எம்ஜிஆர்ங்கிற நினைப்பா? எம்ஜிஆர் மாதிரி இருக்கிற நானே சும்மா உட்காந்துக்கிட்டு வர்றேன். எல்லாரும் வாத்தியார் மாதிரி ஆயிட முடியுமா? உனக்கெல்லாம் பொறாமையா? நிறுத்தியா வண்டியா? ஓஹோ ஓ யப்பா, என்னையா வண்டி வச்சிருக்க? உட்காந்து டிக்கில வீங்கி போச்சே. காத்து வராம ஒரே ஆளம் வராம. இது சாமி காசு கொடு சாமி. எவ்வளவுயா? 10 ரூபா கொடுங்க. ஆமா, நீயே எனக்கு பாக்கி 10 ரூபா தரணுமே. எப்ப கொடுத்தீங்க? என்னையா அது? ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு காபி சாப்பிடணும்னு கேட்டா நான் 20 ரூபா கொடுத்தேன். மீதி எனக்கு 10 ரூபா தரணும். என்ன சாமி ஏமாத்துறீங்களா? என்ன யாரை ஏமாத்துறீங்க? என்ன ஏமாத்துறியா? நீங்க தான் என்ன ஏமாத்துறீங்க. நான் கோமதிடா. பேச தைரியம் வந்தா வெளிய வாணி. என்ன என்ன பண்ணுவ? வெளிய வந்து ஆளை வச்சு அடிச்சு மீச்சிடுவோம். உன்னை யாரை ஏமாத்துற? சரியான ஆளா இருக்கிய. அண்ணே ரெடியா காசா? இருங்க, கோவிச்சுக்காதீங்கண்ணே.
பாண்டிச்சேரி குடிமகன்கள்லாம் நிதானமா இருக்கீங்களான்னு பார்த்தேன். பயங்கர உஷாரா இருக்கீங்க. அண்ணன் நீங்க என்ன பண்றீங்க? நேரா ஆழ்வார்குறிச்சிக்கு வாங்க. அங்க ஒரு தேங்காய் மட்டைய தவசின்னு இருக்கும். அவ வீட்டுக்கு முன்னாடி நின்று கண்டபடி திட்டுங்க. உங்களுக்கு நிறைய பணம் தர்றேன். சரியா? நான் கொடுத்து செவந்தகை இந்தா 2 ரூபா வச்சுக்க. 10 ரூபா சாமி. எதுக்குயா? வண்டியில வந்ததுக்கு தான். யோ, உன் வண்டியில வந்ததுக்கு என் டிக்கி வீங்கி போச்சியா? போதும் பையா. சரியான சாகுரேகே நீ. எங்க இருந்து வந்த? கண்ணாடி மூஞ்சியும் பாரு. 10 ரூபா கேட்டா 2 ரூபா கொடுத்து போற. என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் பயங்கர ஆளு. பயங்கர ரோபடி. ஆமா. தங்கச்சி இங்கதான் உட்கார்ந்திருக்கியா? அண்ணன் வந்திருக்கேன். எப்படி இருக்க? சொல்லு பாத்தியா? அப்பா வாங்க வாங்க. வணக்கம். என்னப்பா திடீர்னு வந்திருக்க? ஒரு போன் போட்டு சொல்லிருந்தேன்னா கார் அனுப்பிச்சு வச்சிருப்பேன்ல. நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு எதுக்கு போன், எதுக்கு காரு? நான் மக்கள் கலைஞன். மக்களோட இருக்கிறதே எனக்கு பிடிக்கும். அது உங்களோட முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு வந்திருக்கேன். உட்காருங்க, உட்கார்ந்து பேசுவோம். நான் இப்ப அவசரமா காரைக்கால் போயிட்டு இருக்கேன். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பேசுவோம். நீ குளிச்சிட்டு ரெஸ்ட் எடு. சிவகாமி கவனிச்சுக்க. நீங்க போங்க, நான் பேசிக்கிறேன். போங்க. அம்மா எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படிப்பா நல்லா இருக்க முடியும்? எப்ப இந்த உலகநாத கல்யாணம் முடிஞ்சதோ அப்பவே இந்த வீட்டுல உள்ள சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சு. இருக்கிறது ஒரே பொண்ணு, அவளே சந்தோஷமா இல்ல, அப்புறம் நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. கோமதி வந்துட்டேன்ல, நான் மீனாட்சி கிட்ட பேசி தெளிவுக்கு கொண்டு வந்துடுறேன். நீங்க கவலைப்படாதீங்க, நான் மீனாட்சியோட குழப்பத்தை தீர்த்துறேன். ஐயே வேண்டாப்பா வேண்டாம். இப்பதான் உங்க அத்தை வந்து ஏதோ சமாதானம் சொல்லிட்டு போயிருக்காங்க. நீ வேற ஏதாவது ஏடாகுடமா சொல்லி வேண்டாம். இல்ல இல்ல இல்ல, அத்தையுடைய நோக்கம் வேற, என்னுடைய நோக்கம் வேற. நீங்க எதுக்கும் கவலைப்படாம போய் சமையல் வேலையை பாருங்க. போங்கம்மா போங்க. கோமதி வந்தா தெளிவுதான் பிறக்கும். போங்கம்மா. அடுத்த வீட்டு மருமகளாக வேண்டிய பொண்ணு இப்படி ஆயிட்டாளேன்னு வருத்தம். ஒரு தாயின் கவலை அது. எப்படி இருந்த பொண்ணு குந்தாணி குந்தாணின் அண்ணன் செல்லமா கூப்பிட்டுக்கிட்டு இருந்தனே, கடைசியில் இப்படி துருப்பாய் அழைச்சு போயிட்டியடா. இதத்தான் எல்லாம் விதிங்கிறது. படிச்ச பொண்ணு பக்குவமா புரிஞ்சுக்கிட்டா. இந்த பக்கம் உலகநாதனுக்கு இல்லாம போச்சே. வள்ளி எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன, தின்னு விட்டு அந்த அண்ணாமலையோட சேர்ந்து கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த லூசுக்கு சோறு கிடைச்சட சொர்க்கம். அவ கிடக்கிற விடு. அந்த அண்ணாமலையும் உலகநாதனும் ஒரு ஜோடியா. நீ இருக்க வேண்டிய இடத்துல அந்த ஸ்பிரிங்கிள் அண்ணாமலையா? என்னால தாங்க முடியலடா தங்கச்சி. சே, வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏன் திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? பின்ன நான் உலகநாதனையும் அந்த ஆழ்வார்குறிச்சியும் மறக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். திரும்ப அதை ஞாபகப்படுத்தாதீங்க. மறக்கணுமா? நீ எதுக்குடா தங்கச்சி மறக்கணும்? அது உன்னுடைய உரிமை. அதை நீ விட்டு கொடுக்க கூடாது. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காகத்தான் அண்ணன் வந்திருக்கேன். அதை பொறுமையா கேட்டு மனசுக்குள்ள வாங்கி அப்புறமா முடிவிடு. சரியா? இப்போ உலகநாதனும் அண்ணாமலையும் சந்தோஷமா இல்ல. ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிக்கும் போது 2 பேரும் எப்படி இழிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. இப்போ அவங்க 2 பேருக்குள்ள லேச மனசாபம். ஆமாண்டா தங்கச்சி. இப்போ அண்ணாமலையார் கோயில அண்ணாமலை பேருக்கு எழுதி தரதா சொல்லித்தானே தவசி இந்த கல்யாணம் ஏற்பட்ட பண்ணுனா. ஏமாத்தி விட்டானல்ல. அம்மாவை ஏமாத்துறத தாங்க முடியாத உலக்கனாத இந்த கோயிலை எப்படியும் மீட்டு எங்க அம்மா கோயிலுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சபதம் போட்டான். அதனால அண்ணாமலை உலகநாதனை பார்த்து பேசுறதும் இல்ல, மோன் கொடுத்தே பாக்குறது இல்ல. 2 பேருக்கு இடையில லேச விரிசல் விழுந்து போச்சு. உலகநாதன் உன்னை ஏமாத்தினான்ல, அதுக்கு தான் இப்படி நடக்குது. இந்த விரிசலை நீ பயன்படுத்திக்கிட்டு நேரா குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சிரு. அப்புறம் மாப்பிள்ள உனக்கு தான். சரியா? புறப்படு 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 புறப்படு. தாமசம் பண்ணாது, இப்பவே கிளம்பு. புறப்படு. இல்ல, நீங்க சொல்றத நான் நம்ப மாட்டேன். நீங்க போய் சொல்றீங்க. எதுக்குடா தங்கச்சி நான் உனக்கு போய் சொல்லணும்? போய் சொல்றதுக்கா ஆழ்வார்குறிச்சியில இருந்து ரயில் ஏறி பஸ் பிடிச்சு பணம் செலவு பண்ணி இவ்வளவு தூரம் வருவேன்? நான் சொல்றது உண்மைடா. 2 பேருக்குள்ள மனஸ்தாபம் தான், பிரச்சனை தான். இந்த விரிசலை நாம பயன்படுத்திக்கிட்டு அவங்க மனசு மாறதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் அவங்கள பிரிச்சிருவோம். அதுக்கப்புறம் நீ விருப்பப்பட்டா உலகநாதனை கல்யாணம் பண்ணிக்கோ. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, ஏதோ ஒரு சாந்தியோ பூந்தியோ ஒரு பொண்ணை பார்த்து அவன் தலையில நான் கட்டி வச்சிடறேன். அது அவனை பழி வாங்குறதுக்கு சரியான ரூட்டு. சரியா? இங்க பாரு, நான் வரும்போதே உனக்கும் சேர்த்து பஸ் டிக்கெட் எடுத்துட்டு வந்துட்டேன். கிளம்பு, போலாம். நான் இப்போ உங்க கூட வரல. பின்ன ஒரு 10-15 நாளுக்கு அப்புறமா வரேன். அப்புறம் எதுக்கு இங்க வர்ற மீனாட்சி? காரியம் கெட்டு போச்சுன்னா அப்புறம் ஆயுசு முழுக்க நீ உலகநாதனை மறந்துட வேண்டியதான். இதுதான் சரியான சந்தர்ப்பம். கிளம்பு கிளம்பு, போலாம். என்னைக்கா இருந்தாலும் அண்ணாமலை கிட்ட இருந்து உலகநாதனை பிரிச்சு அவரை கண்டிப்பா நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அடேங்க அப்பா, இந்த விஷயத்தையெல்லாம் சொல்லி உன்னை தெளிவுபடுத்திட்டு போலான்னு வந்த. பார்த்தா நீயே ரொம்ப தெளிவா இருக்க. எனக்கு இதுதான் தேவை. படிச்ச பொண்ணு இல்ல, பாண்டிச்சேரி பொண்ணு இல்ல. புரிஞ்சுக்கிட்ட?
வந்த வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்தது சமையல் கட்டு. எங்க அம்மா? அம்மா, அம்மா கையில சோறு சாப்பிடுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா, சாந்தி, சீக்கிரம் ஆட்டம், சாந்தி, மழை வேற வர மாதிரி இருக்கு. ஏய் பழனி, சீக்கிரம் மூட்டையை கட்டு. சாந்தி, சாப்பிட வாமா. போமா. சாப்பாடு எடுத்து வச்சு எவ்வளவு நேரம் ஆகுது? சீக்கிரம் வா. நீ போ, நான் வரேன். போ. வாங்க தேவரே. வணக்கம்மா. அம்மா, என்னைய தேடி வீட்டுக்கு வந்தீங்களா? என்னம்மா சமாச்சாரம்? கோமதி ஒரு வாரமா வீட்டு பக்கமே வரல தேவரே. ஏதோ வாய் வார்த்தை, கோபத்துல சொல்லிட்டேன் வராதரான்னு. அதுக்காக வராம இருந்துருதா சொல்லுங்க? என்னதான் அவன் பாவியா இருந்தாலும் பெத்த வயிறு கேட்கலையே. ராப்படுத்த தூக்கம் வர மாட்டேங்குது. எங்க பார்த்தாலும் அந்த புள்ள நிக்கிற மாதிரியே இருக்குது. கொஞ்சம் அவனை பாத்தீங்கன்னா வீட்டு பக்கம் வர சொல்லுங்க தேவரே. அவர் எங்கம்மா அங்க இருக்காரு? பாண்டிச்சேரிக்குள்ள போயிருக்காரு. பாண்டிச்சேரிக்கா? ஏன்? அங்கதாம்மா காந்திமதி அம்மாவோட அண்ணன் வீடு இருக்கு. அவர் பொண்ணு கூட உலகநாதன் மேல ரொம்ப பிரியமா இருக்குமா. அங்க போய் யார் குடிய கெடுக்க போறானோ? யோ தேவட்டி, எதுக்கு எந்த பக்கம் வந்த? உன்னை இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன்ல. போட்டு கொடுக்க வந்தியா? சங்கு எடுத்துட்டு ஊத வந்திருக்க. பெரியவர் புராணமா இல்ல பெரிய புராணம் பாடிக்கிட்டு இருக்கியா? நான் வர்றேன். யோ, உன்னை இனிமேல் இந்த பக்கம் பார்த்த கார் ஏத்திய கொண்டு விடுவேன். பையா, என்ன முறைக்கிற? கேட்டில் இனிமேல் கரண்ட் வைக்க போற. வர்ற பண்ணி எல்லாம் ஜாகிற மாதிரி. என்னப்பா கோமதி, பெரியவரை போய் அவமானப்படுத்திக்கிட்டு? இவன் எங்க போயிருந்த? ஏன் இவ்வளவு நாளா வரல? பாண்டிச்சேரிக்கு போயிருந்தியாமே. அம்மா, நானே உன் பிள்ளை இல்லைன்னு அன்னைக்கு சொல்லிட்டீங்கல்ல. அப்புறம் நான் எங்க போனேன்? என்ன, நான் உங்களை பார்க்க வரல, என் தங்கச்சியை பார்க்க வந்தேன். ஆமா ஆமா, உன்னை திருத்தவே முடியாது. எக்கேட கெட்டு ஒழி. எங்களை எல்லாம் யாரும் திருத்த தேவையில்லை. கோமதி, வந்ததுதான் வந்த, சாப்பிட்டு போ. நீங்க சொல்லலைன்னா நான் சாப்பிட்டு தான் போவேன். போமா, எவ்வளவு பெரிய விஷயத்தை சுமந்துக்கிட்டு நான் வந்திருக்கேன். என்னண்ணே? என்னம்மா ஒரு வாரமா ஆளை காணோம். எங்க போயிருந்த? பாண்டிச்சேரி போயிருந்தேன்டா. பாண்டிச்சேரிக்கு எதுக்கு போனேன்? அந்த உலகநாதனுடைய அத்தை பொண்ணு இருக்காளே மீனாட்சி, அவளை பார்க்க போயிருந்த. அவளை எதுக்கு பார்க்க போனேன்? இங்க பாரு, இப்போ உழைச்சு உழைச்சு நான் உனக்காக ஓட போய்கிட்டு இருக்க. நீ எனக்கு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கியா? அண்ணன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? உள்ளூர்ல மட்டும் பத்த வச்சா போதாதா தங்கச்சி? ஊர் விட்டு ஊர் போய் பத்த வச்சா தானே பிரச்சனை கொழுந்து விட்டு எரியும். இப்போ அண்ணாமலைக்கு உலகநாதனுக்கு லேச விரிசல் ஏற்பட்டிருக்குல்ல, அது மேலும் பெருசாகணும்னா என்ன பண்ணணும்? உளி வச்சு அடிக்கணும். அந்த உளிதான் மீனாட்சி. அது பாண்டிச்சேரியில் இருக்கு. இப்ப அந்த உளியை கொண்டு வந்து இந்த பிரச்சனைக்கு நடுவுல இறக்கி வச்சு அடிச்சா உலகநாதன் அண்ணாமலையும் நிரந்தரமா பிரிஞ்சிட போறாங்க. அதுக்கப்புறம் உலகநாதன் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். என்னன்னு பேசுறனே? அந்த மீனாட்சி உலகநாதனுக்கு நெருக்கம் ஆயிட்டா எனக்கு எப்படி எங்க கல்யாணம் ஆகும்? அதான் என்னுடைய புத்தி. இங்க பாரு, இவங்களை பிரிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த உளி. அதுக்கப்புறம் அதை தூக்கி காயலாங்கடையில போட்டுருவேன். மாப்பிள்ள உலகநாதன் முந்தானி பிடிச்சிக்கிட்டே சுத்த போறான். சரிண்ணே, சாப்பிடலாம் வா. ஆமாண்டா தங்கச்சி, எல்லாம் தின்னுகிட்டு இருக்கோம் பாரு. அந்த பாண்டிச்சேரியில் இருக்காளே குந்தானியோட அம்மா, அவ என்ன சோறா ஆக்குனா? கேவலம். மனுஷன் திம்மானா அவ கையால சோறு. என்ன பொங்குடி, பார்த்து பேர் கூடாது? ஏமாமா, ஏதாவது முக்கியமான தாளா? ஆமாம்மா, கமிட்டி உறுப்பினர்கள் யார் யார் என்னென்ன வேலை செய்யணும்னு குறிப்பெடுத்து வச்சிருக்கு. அதை போய் பெருக்கிக்கிட்டு இருக்க. சாரி மாமா, நான் பார்க்கல. பூங்கொடி, இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? பெருக்கிட்டு இருக்கேம்மா. நீ ஒண்ணும் பெருக்க வேணாம், போய் உள்ள இருக்க வேலை கவனிச்சு போ. இருமா, பெருக்கிட்டு வரேன். உன்னை பெருக்க வேணாம்னு சொல்றேன்ல, ஏன்டி இப்படி என் உயிரை வாங்குற?
என்ன புருக்கு கேண்டி போ போன்னு சொல்றேன்ல வாயண்டி வான்னு சொல்றேன்ல. ஏன் அத்தை அவளை எதுக்கு சத்தம் போடுறீங்க? அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க மாப்ள. மாமா தம்பி என்னப்பா ஆச்சு சொல்லு சொல்லுப்பா. எனக்கு நிம்மதியே இல்ல. எது நிம்மதி இல்லையா? இந்த வார்த்தையை சொல்றதுக்கு உனக்கு என்னப்பா வயசாயிடுச்சு? என்னாச்சு? மனசே சரியில்லை. வீட்டுல பெரிய அண்ணனும் அப்பாவும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிறாங்க. அம்மாவும் இப்ப என்ன கவனிக்கிறதே இல்ல, அழுதுகிட்டே இருக்காங்க. ஆட்சி போனதுல இருந்து நிம்மதியா போச்சு. அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் என் கூட பேச்சு துணைக்கு ஆள் இருந்துச்சு. இப்ப யாருமே இல்ல, அனாதை மாதிரி இருக்க. பள்ளிக்கூடத்துக்கு போனா பொய் சத்தியம் பண்ணி தானடா உங்க அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னு எல்லாரும் என்ன கிண்டல் அடிக்கிறாங்க. உங்க பாருங்க எதுவுமே சொல்றது இல்லையா, கேக்குறது இல்லையா? இல்ல, நீ பள்ளிக்கூடத்துக்கே போவானா, நீ நல்ல சிவானனோட போய் நகை கடையில கணக்கு பாரு, பால் கணக்கெல்லாம் பாருன்றாரு. எனக்கு உலகநாதன் சார் மாதிரி டாக்டர் ஆகணும்னு ஆசை. ஆனா அப்பா படிக்க கூடாதுங்கிறாரு. நீங்க வந்து எப்படியாவது சொல்லுங்க. படிக்க கூடாதுன்னு சொன்னாங்கன்னா வீட்டை விட்டு நான் போயிருவேன். சரி சரி அழாத 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 அழாத, சொன்னா கேட்கணும். சத்தியத்தால ஒரு குடும்பம் எப்படி சீரழிது பார்த்தியா? அதே நீ பட்டாளக்காரோட மகன் காந்திமதி அம்மா கிட்ட பறந்தேன்னு வச்சுக்கோ. அண்ணாமலை, ஏன் மோனலிசா மாதிரி ஒரு சிரிப்பு கலந்த சோகத்துல உட்கார்ந்துட்டு இருக்க? யார் அவங்க? ஆமா, என்னாச்சு உனக்கு? ஒண்ணு இல்ல. இல்ல, நேத்து ராத்திரியில இருந்து பார்த்துட்டு இருக்கேன். நீ ஏதோ மாதிரி இருக்க. என்னாச்சு உனக்கு? சொல்லு. சித்தன் அடிக்கடி என் கனவுல வந்து உனக்கு எதிரிகள் அதிகமாயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நல்ல இமேஜினேஷன். நமக்கு நாமளே எதிரிங்க இருக்க மாதிரி கற்பனை பண்ணிக்கிறது. உனக்கு இந்த வீட்ல இருக்க பிடிக்கல? ஆமா. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க ரொம்ப மாறி போயிட்டீங்க. நீ இந்த மாறி போயிட்ட. சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. இந்த கோமதி யாருங்க? ஏன் அடிக்கடி அவரை பத்தி விசாரிக்கிற? அவர் என்னோட மாமா, வள்ளியோட புருஷன், அவ்வளவுதான். இல்ல, அவர் அப்பா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் ஒரு அனாதை. அவருக்குன்னு யாரும் இல்ல. அவர் உறவுக்காரங்க யாராவது இருந்தா சொல்லு, நான் உங்ககிட்ட விசாரிக்கிறேன். இல்ல, நேத்து ராத்திரி ஒரு விஷயம் நடந்துச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. ஒருவேளை என்னை குழப்பறதுக்காக அப்படி நடிச்சாங்கன்னு எனக்கு நினைக்க தோணுது. ஆனா அந்த விஷயம் மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா? உண்மையா இருந்துச்சுன்னா? வேண்டாம், நீங்க என்ன நம்ப மாட்டீங்க. ஏய், ஏன் இப்படி சஸ்பென்ஸ் நாடகம் எல்லாம் ஆடிட்டு இருக்க? ஆமா, நீ இயல்பாவே இருக்க மாட்டியா? நான் இயல்பா தான் இருக்கேன்.
ஆனா இந்த வீட்ல நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. அன்னைக்கு ராத்திரி இருட்டுல பின் வாசல்ல கோமதியும் பார்கவியும் 2 பேருமா சேர்ந்து ஒரு பாட்டில் எடுத்துட்டு வந்தாங்க. அது என்னன்னு கேட்டேன்னா கேரளால இருந்து வந்த கஷாயம்னு சொன்னாங்க. சரி, கஷாயமாவே இருக்கட்டும், முன் வாசல் வழியா கொண்டு வரலாம் தானே, அது ஏங்க இப்படி மூடி மறைச்சாங்க? அதுதான் எனக்கு குழப்பமா இருந்துச்சு. நான் இன்னொன்னு சொன்னா நீங்க கோச்சிக்க கூடாது. கோச்சிக்க கூடாது. சொல்லு. உங்க அம்மா ரூமுக்கு போனேன்னா அங்க ஒரு பாட்டிலோட மூடி இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தா ராத்திரி விருந்துல சாப்பிட கொடுப்பாங்களே சாராயம், அந்த பாட்டிலோட மூடி. இப்ப நீ என்ன சொல்ல வர? எங்க அம்மா குடிப்பாங்கன்னு சொல்ல வரியா நீ? உனக்கு இந்த வீட்ல இருந்து என்ன பிரிச்சு தனியா கூட்டு போகணும், அதுக்காக எல்லாரும் மேலயும் புதுசா பழி சுமத்திட்டு இருக்க? இல்லங்க. மாமா மேல, பார்கவி மேல, இப்ப புதுசா எங்க அம்மா மேல பழி சுமத்துறியா? அவங்க குடிப்பாங்கன்னு சொல்ல வரியா? சொல்லு. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.